Hello students, 11th Tamil இயல் 2ஓட புக் பேக் ஆன்சர் 2025 to 26 இயர்க்கான நியூ புக்கோட புக் பேக் ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ பலவுள் தெரிக இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்தது குருவினா பார்க்கலாம். பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொருத்தமான இலக்கிய வடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பொருத்தமானது, கரெக்டானது. யானை டாக்டர் அப்படின்றது ஒரு குறும் புதினம், சரிங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள் இது எல்லாமே மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியவை. அதனால இவை மூன்றும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இ தான் ஆன்சர், இவை மூன்றும். தேர்ட் கொஸ்டின், போது என்ற சொல் உணர்த்தும் பொருள். போது அப்படின்னா மலர் விரிந்த ஒரு நிலையை, மொட்டிலிருந்து விரிந்த நிலையை போதுன்னு சொல்லுவாங்க. அதனால இது மொட்டு, போது என்றால் மொட்டு. தேர்ட் ஆப்ஷன் இ ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை ஃபர்ஸ்ட் ஆன்சர் மதிப்பு கூட்டு பொருட்கள், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆ மட்டும் சரி. அதுக்கடுத்தது ஃபிஃப்த் ஒன், பிழையான தொடரை கண்டறிக. பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி இது ரெண்டுமே தயாரிக்கிறாங்க, அப்ப அது சரியான தொடர். காயா, கொன்றை, பிடவம் ஆகிய மலர்கள்லாம் முல்லை நிலத்துல பூக்கக்கூடியவை. யானைகளால வெகு தொலைவில் உள்ள நீரினை வாசனை மூலம் அறிய முடியும்னா கண்டிப்பா அது கரெக்ட். குறைந்த 8 தொகை அடிகளை ஐங்குறு நூல்களுள் உடையது. 8 தொகை அடிகளை தான் கொண்டுள்ளது அப்படின்றாங்க, அது தவறு. 3 முதல் 6 அடிகளை கொண்டுள்ளது ஐங்குறு நூல்கள். ஸோ இது தவறானவை. ஸோ பிழையான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் குருவினா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ தொடரின் பொருள் யாது. இந்த 2 கொஸ்டின்ஸுமே டெக்ஸ்ட் புக்ல கரெக்டான ஆன்சர் இல்லை. ஸோ நோட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குருவினாக்கான ஆன்சர் பாருங்க. தமிழ்நாட்டோட மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. இது ஏழைகளின் கற்பக விருட்சமாகும். சிறந்த காற்று தடுப்பான். ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கும் தன்மை உடையது. கொஸ்டின் நம்பர் 2 குருவினாக்கு ஆன்சர் பாருங்க. உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ என்ற தொடரோட பொருள் பார்த்தீங்கன்னா உழவு தொழில், அதாவது விவசாயத்தை செய்யறவங்களுக்கு எல்லாமே சிறந்த அரசன் நீ என்பதாகும். உழவு தொழில் செய்பவர்கள் உனக்கு மேலானவர்கள், நீ அவர்களுக்கு மதிப்பளிப்பவன் என்பதே இதன் பொருள். என்னதான் அரசனா இருந்தாலும் உழவு தொழில் செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு மேலானவன் தான், அதாவது மன்னரை விட மேலானவன் விவசாயி அப்படின்றது தான் இதுல சிறந்தவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3, ஐங்குறு நூறு குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 4, அலர்ந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. இது ரெண்டுத்துக்குமே பேஜ் நம்பர் 27ல ஆன்சர் இருக்கு. புக்லயே புக் பேக்ல பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 27ல உங்களுக்கு இந்த நூல்வெளி இருக்கு இல்லையா, அதுல பாருங்க 5 பிளஸ் குறுமை பிளஸ் 100 ஐங்குறு 100 இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. இதுவரை நீங்க படிச்சாவே போதும். ஸோ இதுதான் ஐங்குறு 100க்கான ஆன்சர். 5 திணைகளை பாடிய புலவர்களும் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். ஸோ இதையும் நோட் பண்ணி எழுதுறதுனாலும் எழுதுங்க. இருந்தாலும் ஐங்குறு 100க்கான கரெக்டான விளக்கம் கேட்டிருக்கிறதுனால 500 பாடல்கள் கொண்டது. இதுவரையும் படிச்சாவே போதும். பேஜ் நம்பர் 27ல அலர்ந்து அதுக்கான பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பிரிக்கலாம்னா அலர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இத்து பார்த்தீங்கன்னா இத் இந்தானது விகாரம் ஆயிடும். அதனால அலர் பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம். அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. எப்பயுமே இத்துன்னு வந்தாவே இறந்த கால இடைநிலை, ஊன்னு வந்தாவே வினையச்ச விகுதி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்க, ஆண் வந்தா பெயரச்ச விகுதி, ஆர்னு வந்தாக்க வினையாளனையும் பெயர், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பகுப்பத உறுப்பிலக்கணம் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 24ல இருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்லே. ஸோ 24 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல உங்களுக்கு மேல பாருங்க, செகண்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உழப்படாத நிலம், வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி,
ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் இருக்கு இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்கள் ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. உழப்படாத நிலம், வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்கள் ஆகும். ஆகிய 5 தூ பக்கத்துல போட்டுருங்க. வேளாண்மை மந்திரங்களை லைய மந்திரங்கள்னு எழுதிட்டு ஆகும் முடிச்சுக்கோங்க.